ஹாய் ஹலோ ஆல் நான் ஷோபோலன் அன்னி சம்மடி போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு ஆ மே 30 நாளைக்கு வந்து சண்டே 31. நீங்க சண்டே தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்க. லாங் ரன் போப்போறேன். ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் இந்த வீடியோல இருக்கும். லாங் ரன்னோட விளாக் தான் இந்த வீடியோல. 9 மணிக்கு நான் தூங்கணும். அதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணி சீக்கிரமாவே வந்திருக்கேன் நானு. எப்பயும் ஒரு 6 மணிக்கு முன்னாடியே வந்துருவேன். அதாவது 6 டூ 7லயே வந்துருவேன். நைட் எதுவும் சாப்பிடல. ஏன்னா சீக்கிரம் தூங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கட் வந்து நல்லா செயல்படும். 4 மணிக்கு எந்திரிச்சு பவுல் மூவ்மெண்ட்ஸ் அதாவது நம்மளோட டைஜஷன் நல்லா இருந்து காலையில ஃப்ளஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம போயிரலாம். அதுக்கு நமக்கு கட் வந்து கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆகணும் அப்படின்னா, அந்த ஸ்லீப்பு. ஸோ, அதனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி இருக்குல்ல, ஸோ அது கார்ப் லோடிங்க்காக அத எடுத்துக்கிட்டேன். சிக்கன் பிரியாணி நான் வேணுக்குமே எனக்கு பிடிக்காது அது. ஸோ இருந்தாலும் அத வாங்கி சாப்பிட்டேன். அ காலையில அதே மாரி ஒரு 3 தோசை, 2 முட்டை தோசை இந்த இது சாப்பிட்டேன். அது போக ஒரு இளநீ குடிச்சேன். கொஞ்சோண்டு ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு கலோரி சர்ப்ளஸ்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. இன்னைக்கு மட்டும் தான் அது. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு எடுத்தது. அப்புறம் 9 மணிக்கெல்லாம் தூங்கணுன்றதுக்காக ஒரு விஷயம். இது வந்து மெலட்டோனின் டேபு. ஸோ இது நம்ம மும்பைல போனப்போ நான் வாங்குனேன் நானு. இது எவ்வளோ இது? சரியா விலை தெரியல. ரூ. 335 மாரி போட்டிருக்காய்ங்க. என்னன்னு தெரியல. ஸோ இது வாங்குனேன். இத வந்து இதுவரையும் 4, 5 டேப்லெட் தான் யூஸ் பண்ணேன். எப்பயாச்சும் எனக்கு தூங்கணும் ரொம்ப அப்படின்னு சீக்கிரம் தூங்கணும், இல்ல தூக்கம் வரல அப்படின்னு போராடும்போது இத போட்டு சாப்பிடுவேன். ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைண்ட் காமா இருந்ததுன்னா அத கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணும். இது ஓவரா போட்டு பழகிட்டீங்கன்னா எதுவுமே வேலை செய்யாது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு இத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். 9 மணிக்கு நான் கரெக்ட்டா போட்டுட்டு படுத்துட்டேன்னு வைங்களேன், ஆ தூங்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. ரொம்ப ஹீட்டான ஒரு டேவா இருக்கு இன்னைக்கு. அதனால ஃபேன் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அத எடுத்து வச்சு படுத்து தூங்குறது தான் பிளானு. இத கலந்து குடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு போதும். நாளைக்கு எலக்ட்ரோலைட்ஸுக்கு இடபிள்யூ கலந்து குடிச்சுக்கிருவோம். வேற என்ன? இது போன தடவ நான் கொண்டு போனேன்ல, அந்த வாட்டர் பாக்கெட்டு. அப்படியே போட்டேன். கழுவணும். நாளைக்கு ஹைட்ரேஷன் பேக்ல எடுத்துட்டு போறதுக்கு இப்பயே புடிச்சு வச்சுருவோம். ஓகேவா? இப்படியே இருக்கட்டும். ஓகே வச்சாச்சு. வேற சார்ஜிங்க்கு கொஞ்ச நாளா வந்து முகப்பொலிவ ஏத்தலாம் அப்படின்றதுக்காக, ஒரு நாளைக்கு 2 வேள குளிக்கிறேன், 3 வேள பல்லு விளக்குறேன். ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. பொண்ணுங்களுக்காகலாம் இல்ல. ரொம்ப வெயில்ல ஓடுறதுனால ரொம்ப கருப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக, சரி கொஞ்சம் நம்மள மெருகேத்திக்கிருவோம் அப்படின்றதுக்காக, இது இது நிவியா மென் டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன் சொல்லி இது ஒரு ஃபேஸ் வாஷ் ஒண்ணு வாங்குனேன். அப்புறம் நிவியாலயே இது வந்து ஃபேஸ் கிரீம். ஸோ இது 2யும் அப்ளை பண்ணுவோம். எப்படி ஏதாச்சும் மாற்றம் கிடைக்குதான்னு பார்ப்போம். தனுஷ் இத பார்த்தான்னா கொல்ல போறான். குளிக்க சோப்பு வாங்கவே யோசிப்பேன். நீ எல்லாம் ஃபேஸ் வாஷ் இத போட மறந்துட்டேன். மூஞ்சிய துடைச்சுட்டு. அப்பி விடுவோம். சரி கழுத்து கொஞ்சம் போட்டு விடுவோம். வெள்ளை ஆறேன். அதாவது பளிச்சுன்னு ஆறேன். சரி ஓகே. ஹெட் கட் ஆகாம தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தடவ. டேப்லெட் எடுத்து போட்டேன் நானு. இன்ஸ்டாகிராமுக்கும் எடுக்கணும், யூடியூப்க்கும் எடுக்கணுன்றப்ப அந்த இடத்துல போட்டேன் நானு. ஒரு டேப்லெட் போட்டிருக்கேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு மாரி என்ன டேஸ்ட்ல இருக்குன்னா, இது இது என்ன ஃப்ளேவர் இது? ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர். ஈனோ மாரி தான் இருக்கு. இந்த ஈனோ குடிப்போம்ல சின்ன பிள்ளையில. வாழைப்பழம் சாப்பிட்டோனே இத குடிக்கலாமான்னு தெரியல.
சாப்பிட்டோன்னே படுக்க கொஞ்சம் நடப்போம் வாங்க. ஏய் இதில் மண்டையில் இருக்க நாபு வேற காணாம், சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே. அட 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 சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நடப்போம் உள்ளுக்க. இந்த மொத்த இடத்தையுமே அப்படியே ஒரு ரவுண்டு நடந்து வந்தோம்னு வைங்களேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நிலா பாருங்க, தெரியுதா? நல்லா இருக்கா? நம்மளோட அகாடமி பில்டிங்கு, நம்ம காட்டு, பைக்கு, ஃபேனு, பார் கம்பி, நிலா. எனக்கு இப்போலாம் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஆடுவாப்புல இல்லை, மாவீரன் படத்தில் அந்த டான்ஸ், அதை ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ரீலாக போடணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு இடுப்பு வளையவே வளையாது, சுத்தமாகவே டான்ஸ் வராது. சசிகுமார் மாதிரி, சசிகுமார் சாரை விட ரொம்ப மோசமான ஒரு டான்ஸு ஆடுற ஆள் நம்ம. வேறு என்ன ஆசை இருக்குது? ஆஸ்திரேலியா போகணும். ஒரு வாரம் இல்லாமல் 3 மாதம் 4 மாதம்னு இருந்து அந்த ஊரை ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரணும். வேறு என்ன? அப்புறம் நிறைய நாடுக்கு போகணும். நேற்று ஒரு பூரான் வந்துருச்சு காலில், அப்படி மாதிரி ஏறி இருந்துச்சு. சரி ஏதோ எறும்பு தான் இருக்குன்னு பார்த்தா பூரான், பெரிய பூரான். நல்ல வேலை கடிக்கலை, கடிச்சிருந்ததுன்னா அவ்வளோதான், அதுக்கு வேறு ஊசி போட்டு அலையணும். சரி வாக்கிங் பண்ணது போதும், போய் படுத்து தூங்குவோம். கிட்டத்தட்ட 8:52 ஆச்சு. படுத்தோம்னா தூங்கிடலாம். ஸ்லீப்பு தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே. 9 மணிக்கெலாம் படுத்தேன், அப்புறம் ஒரு கால் வந்தது, அதில் ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு 9:46க்கு படுத்திருக்கேன். 4:49க்கு தான் எந்திரிச்சிருக்கேன். மொத்தம் 6 மணி நேரம் 9 நிமிஷம் தான் கணக்கு காட்டுது. 54 நிமிஷம் தான் டீப் ஸ்லீப் இருந்திருக்கு. அது ஒரு ஆழ்ந்த தூக்கமாக வர மாட்டேங்குது. நல்லா இருந்தது, சில்னஸ் இருந்தது, அந்த காற்று இல்லை, சஃபகேஷன் இருக்கிற மாதிரி இருந்தது. இது காற்று ஓடிச்சுன்னா குளிருது. இந்த பனி வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. உள்ளக்க சுத்தமாக படுக்க முடியாது, ஏசி இருந்தால் தான் அது, இல்லைன்னா ஒரு மாதிரி கனரும். சரி, இந்த ஸ்லீப் ஒன்று தான். ஹச்ஆர்வி எப்படி இருக்குன்னா, ஹச்ஆர்வி கன்றாவே இருக்குது. 64 இருக்குன்னா 61 தான் இருக்குது. எப்படி ஓட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். நம்ம பொக்கிஷத்தை எடுத்தாச்சு. காலையில் ஒரு மூஞ்சியை கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு ஒரு வாழைப்பழம் இருக்குது, இடபிள்யூ குடிச்சு கிளம்ப வேண்டியதா. இதுதான் இன்றைக்கி போட போகிறேன், அடிடாஸோடது. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்காது. அடிடாஸோட ஷார்ட்ஸ் பிளாக் கலரே போட்டுடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். காலை மதியம் நைட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது என்னவோ அதை மட்டும் செய்ய முடியும். ஸ்மெல்லு நல்லா இருக்குது கொஞ்சமாக. மணி அந்த 5:30 ஆகி போச்சு. சார் லாங் ரன் பிளான் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இது வேற தீரப்போகுது.
2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். ஒரு கால் ஃபுல்லாக லோட் ஆகுது. ரொம்ப டைட் ஆயிடுச்சு காஃபு. 6:30 பேஸு, ஓட முடியல. ரைட் காஃப் மசில் அப்படியே பெயினாக இருக்குது. ஷார்ட் ரன்னாக முடிச்சுக்கிறோம் இன்றைக்கி 10 கிலோமீட்டரில். இப்போ 3.5 ஓடிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிடும். போதும். அப்படி தான் ஏதாச்சும் ஒரு ரன் ஃபெயிலியர் ஆகும். நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கால் பரவாயில்ல, இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6:45 ஆயிடுச்சு. 7 கிலோமீட்ரு. எவ்வளோ ஓட போகிறேன்னு தெரில. நல்லா இருக்குது. டயர்டாகிற வரையும் ஓடுறேன். எங்கேயாச்சும் லிஃப்ட்டு கட்டாச்சும் திருப்பி வந்துடுறேன். பத்தரை கிலோமீட்டர் வந்திருக்கேன். இதோட திரும்பிடுறேன். கொஞ்சம் இங்கிட்டு தான் நிழல் இருக்குது, அதனால் அந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கேன். தண்ணி எடுத்து குடிக்க போகிறேன் 15 கிலோமீட்டருக்கு அப்புறம். ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க முடியாதுன்னு நினச்சேன். 21 முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் கேவலமான ரன் தான். 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. தூக்கத்தை சரி பண்ணணும். 9 மணிக்கெலாம் படுத்தாலுமே அது என்னமோ தெரில. நேற்றெல்லாம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பெரிய அனகொண்டா பாம்பு இருக்குல்ல, அது வந்து அப்படியே கட்டிலோடு சேர்த்து அப்படியே நீ நெருக்கிற மாதிரி ஒரு கனவு. ஏன்னா அதை சொன்னேன்ல, பூரா ஒன்று காலில் ஏறுச்சுன்னு, அதை நினச்சிக்கிட்டே படுத்தேன் போல். பாம்பெல்லாம் கனவுல வருது. அதுவும் பெரிய முரட்டு பாம்பு. மேலே ஃப்ளைட்டு போகுது, கண்ணுக்கு தான் தெரியல. சரி, இது என்ன தெரியுதா? நான் இந்த தடவை ஹார்ட் ரேட் மானிட்டர், அதாவது இது செஸ்ட் ஸ்ட்ராப் போட்டு ஓடலை. இது என்னோடய போலார் ஹார்ட் ரேட் மானிட்டரு. இது எலக்ட்ரோடு. இது இந்த மாதிரி அந்த இதோட இப்படி ஒட்டி இருக்கும். இப்படி ஒட்டி இருக்கிறது பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எலக்ட்ரோடு மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெஞ்சில் மாட்டிட்டு ஓடணும். இது என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்ததுனால போட்டுட்டு ஓடும்போது சரியாக உட்கார மாட்டேங்குது. மேலே கீழேயும் இப்படி இதாகிடுது. அதோடு சேர்த்து ஹார்ட் ரேட்டு சென்ஸ் பண்ணுறதுமே 80-90 பிபிஎம்லாம் காட்டுது ஓடும்போது. ஸோ இது செஸ்ட் ஸ்ட்ராப்பில் இருக்கிற பிரச்சனை, எலக்ட்ரோடில் இருக்கிற பிரச்சனைனால அப்படி காட்டுதா, இல்லை சென்சாரில் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சான்னு தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, தனுஷுக்கும் எலக்ட்ரோடு நல்லா இருக்கு அவனுக்கு. ஆனால் சென்சாரில் ஹார்ட் ரேட் வந்து 80-90 தான் காட்டுது. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில. நானாச்சும் 3 தடவை பேட்டரி மாற்றிட்டேன் பின்னாடி இருக்க செல்லில். ஸோ இப்போ தனியாக இது மட்டும் செஸ்ட் ஸ்ட்ராப் மட்டும் வாங்கி மாற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு நெட்ரின் அப்படின்றது இந்தியன் பிராண்டு, இதிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ இதை என்ன நான் கான்ஃபிகர் பண்ணலை, அதாவது ஓப்பன் பண்ணி இதில் வந்து 2 செஸ்ட் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரோடு. ஸோ அதோடு சேர்த்து ஒரு சென்சார் இருக்குது. அதுக்கு 2 பேட்டரியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸ் ஆட்ட ஒரு இது ஆட்ட சூப்பராக இருக்குது. என்ன, இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸில் நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். முக்கியமாக வந்து நம்ம Zone 2 ட்ரைனிங்காக தான் வந்து இந்த செஸ்ட் ஸ்ட்ராப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம செல்ஸ் இருக்குல்ல, பாடியில் செல்ஸுன்றது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதில் வந்து செல்லுக்குள்ளே மைட்ரோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி கோடிக்கணக்கான செல் இருக்குது, கோடிக்கணக்கான மைட்ரோகாண்ட்ரியா இருக்கும். ஸோ இதில் எல்லாம் போய் நம்ம சுவாசிக்கிற காற்று போய் உட்காரும், ஆக்சிஜன் போய் இன்டேக் ஆகும். அதுதான் நம்ம நடக்கிறது, வைக்கிறது, மூச்சு வாங்குறது. இதெல்லாம் வந்து ஆவரேஜாக ஒரு நார்மல் பர்சனுக்கு 30 இருக்கும். VO2 மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த லெவல் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி. இப்போ வந்து ஓடுறதுக்காக நம்ம உடம்பு வந்து எவ்வளோ செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஒரு ஆக்சிஜனை உள்வாங்கி வைக்கிது அப்படின்ற கணக்கு அது 30, 35, 20 அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் வந்து 70, 80 வரையும் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அமைச்சர் ரன்னராக இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, VO2 மேக்ஸ் வாட்சில் காட்டுற வரையும் 54, 55 அந்த மாதிரி வருது. இப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணணும்,
2வது வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒரு பேஸில் நம்ம ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபியூவல் தேவை. ஃபியூவல்னால் 2 வகையான ஃபியூவல் இருக்குது. பைக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஜினில் ஃபஸ்ட்டு இது போகும், பெட்ரோலு ப்ளஸ் பெட்ரோலோட சேர்த்து ஏரும் மிக்ஸ் ஆகி போகும். ஸோ நமக்கு ஃபியூவலாக வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம், நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம், அது ஒன்று. அப்போ ஏர் மிக்சிங் தேவையில்ல, நம்ம ஓடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மூச்சு வேணும். ஸோ அது வந்து எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா செல்ஸில் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு ஃபியூவல் பேக் மாதிரி. இப்போ நம்ம நல்லா ஜோன் 2ல் ட்ரெயின் பண்ணுறோம், அண்டர் த பிபிஎம், அதாவது 130, 140, 120 அப்படின்னு உங்களுக்கு எது ஜோன் 2வோ உங்கள் ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற ஜோன் 2ல் நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்ஸ்லையும் ஏர் ஒரு சேமிக்கிற கெப்பாசிட்டி நல்லா பெருசாக பல்காக ஆயிரும். மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஆக்சிஜன் போய் நம்ம ஸ்டோர் ஆகிற கெப்பாசிட்டி வந்து பல்க் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜோன் 2 நம்ம ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம ஜோன் 2ல் ரொம்ப நேரம் ஓட முடியுது, ரொம்ப நேரம் டயர்ட் இல்லாமல் மூச்சு வாங்காமல் ரொம்ப நேரமாக ஓட முடியும். இப்படியே ட்ரெயின் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லங்ஸு ஹார்ட்டோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஏரோபிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டு. இதை பற்றி எலாபரேட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் யூஸ் பண்ணிவிட்டு. சரியா? இன்றைக்கி வந்து வீட்டில் தான் போய் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி எதுவும் சமைக்கலை. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, காது குத்து என்னோட அண்ணன் மகனுக்கு. ஸோ அதுக்காக நான் போகிற மாதிரி இருக்குது. மைக் மாட்டிருக்கேண்ணா. இந்த பாட்டு தான். நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஸ்கூல்லேருந்தே டான்ஸ் வராது. எல்லாத்தையும் ஒரு 4வது படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி டான்ஸு ஆடுறதுக்கு ஆகஸ்ட்டு 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏதோ ஒரு ஸ்டெப்பு இப்படி குனிஞ்சு இப்படி ஆடணும். எனக்கு அதுவும் வரல. அந்த ஒரு ஸ்டெப்பு என்ன பண்ணேன்னா இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தே அதுவும் கிட்டத்தட்ட ப்ரேயரில் எல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல்ப் ஆனதுலேருந்து இந்த டான்ஸுன்றது நம்ம உடம்புல 1% கிடையாது. ஆனால் ஆடணும்னு ஆசை. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஆடின மாதிரி ஆடணும்னு ஆசை. ட்ரை பண்ணுறேன். யாருக்கும் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் தனியாக ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. அங்குட்டு